ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான வைப்ஸை உள்ளே இறக்கிக்கிட்டு இந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுடுங்க தூரமாக, சரிங்களா? இந்த பண்டிகை இந்த வருஷம் புது வருஷத்துலேருந்து நம்மளோட இந்த இயர் வந்து நல்லபடியாக போகிறதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் காற்று மாசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பொருட்கள்லாம் பழைய பொருட்கள்லாம் எரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக எரிங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் திங்ஸ் வேறு வேறு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எரிச்சா இன்னுமே வந்து காற்று நச்சு தன்மை வந்து அதிகமாகும் காற்றுல. ஸோ அந்த பலனையும் வந்து நம்ம தான் வந்து அனுபவிக்கணும். இது வந்து நம்மளோட பாரம்பரியமான ஒரு பண்டிகைன்றதுனால கண்டிப்பாக பாரம்பரியத்தை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இதுலேயும் நம்ம பாதுகாப்பாக எப்படி கொண்டாட முடியும் இந்த பண்டிகை அப்படின்னு நினச்சி கொண்டாடுங்க. நான் சொன்னது சரியா தப்பா? சாரி. தப்பாக இருந்தால் சாரிங்க, சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, வெளியூரில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இயர் இல்லைன்னா அடுத்த வருஷம் போகிறேன், பண்டிகைக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேமிலியோட பெரியவங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு ஃபேமிலியோடு போயிட்டு வேறு ஊரில் வெளியூரில் வேலை செய்வாங்க. ஏன்னா பொருளாதாரம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து வேலையில் லீவு தரல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரியவங்க கஷ்டப்படுவாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் ஒன்றும் வரல. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுற பண்டிகை இல்லையா? ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாட பாருங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த பண்டிகை கண்டிப்பாக ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். வருஷமெல்லாம் நம்ம வேறு தாவில் இருந்துட்டு இந்த வருஷம் வந்து நம்ம இந்த டைம் வந்து இந்த பண்டிகையில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்டிகை வந்து கண்டிப்பாக உறவுகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்டிகை கண்டிப்பாக சொர்க்கமாக தாங்க தெரியும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த வருஷம் நம்ம வந்து ஆரோக்கியமாக எல்லாரும் நல்லபடியாக இருக்கும். இந்த வருஷம் வரலன்னு சொல்லிடுறோம். பட் மிஸ் பண்ணுறது எப்படின்னா வந்து பெரியவங்களுக்கு வயசு வந்து ஏறிட்டே போகும். நமக்கு வீடுங்க, பெரியவங்க வந்து நல்லபடியாக இந்த வருஷம் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுங்க. ஏன்னா என் பாட்டி வந்து லாஸ்ட் இயராக வந்து கூப்பிட்ட பண்டிகை என்னால் போக முடியல. ஸோ இப்போ வரைக்குமே என்னால் போக முடியறதில்ல, ஏன்னா என் பாட்டி இல்லை. ஸோ அந்த கஷ்டம் எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்குது. பாட்டி கூப்பிட்டப்போ போயிருக்கணுமே அப்படின்ட்டு. ஸோ குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்க, அதான் சொல்ல வந்தேன். ஹாப்பி போகி.